also certificate. I am a teacher. Now I am going to teach one rhymes. Shall I start? The hen has a chicken. What does it say? Cheep, 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 all through the day. The dog has a puppy. What does it say? Bow, 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 all through the day. The duck has a duckling. What does it say? Quack, 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 all through the day. The snail has a baby. What does it say? It does not say anything, all through the day. Another rhymes. 5 sticky lollipops. 5 sticky lollipops fixed on stay. Take a sticky lollipop, lick, lick, lick. 4 sticky lollipop fixed on stay. Take a sticky lollipop, lick, lick, lick. 3 sticky lollipop fixed on stay. Take a sticky lollipop and lick, lick, lick. 3 sticky lollipop fixed on stay. Take a sticky lollipop and lick, lick, lick. 2 sticky lollipops fixed on stay. Take a sticky lollipop and lick, lick, lick. 1 sticky lollipop fixed on stay. Take a sticky lollipop and lick, lick. Next, I'll say the fox and sour grapes story. Shall we start? Once a fox was hungry. It was looking around for some food. It saw a bunch of grapes. It jumped again and again, but could not get them. It went away, saying that grapes are sour. Moral: work hard and reach your goal. இப்போ தமிழ்ல ஒரு ரைம்ஸ் நம்ம பார்க்கலாம். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இழில் சோறு போட்டு ஈயை தொங்க போட்டு உன்னை போல நல்லா ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமே பலமா போதும் செய்தே நலமா அவ்வை சொன்ன மொழியா அத்தே எனக்கு வழியா முயல் ஓடுது வெள்ள முயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள முயல் ஓடுது குறித்து குறித்து ஓடுது முத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது தத்தி தத்தி விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது நெட்டையான காதையை நீட்டி நீட்டி ஆட்டுது குட்டையான வாடையை குறுகுறை ஆட்டுது. வாழில்லா குரங்கும் கதை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுல தேல்கார குருவியும் வாழில்லா குரங்கும் கூட்டமா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்புறம் குளிர்காலம் வந்துருச்சு. குளிர்காலம் வந்ததால வாழில்லா குரங்குக்கு குளிர் அடிச்சுதான். அங்க பக்கத்துல மின்மினி பூச்சி போயிட்டு இருந்துச்சான். மின்மினி பூச்சியை நெருப்புட்டு எடுத்து உடம்பெல்லாம் எடுத்து தேய்ச்சிடுச்சான். அப்புறம் அந்த வாழில்லா குரங்குக்கு குளிர் போகவே இல்லையா. அப்புறம் சரி நம்ம விறகெல்லாம் எடுத்து வச்சு குளிர் காயலாம்னு நினைச்சுதான். நினைச்சிட்டு விறகெல்லாம் எடுத்து வச்சு மேல மின்மினி பூச்சி வச்சு நெருப்புன்னு நினைச்சு வச்சு ஊதிட்டு இருந்துச்சான். அப்புறம் நெருப்பு பத்தலையா. ஏன் நெருப்பு பத்தல? ஏன்னா அது ஒரு மின்மினி பூச்சி, நெருப்பு இல்லை. இது குரங்குக்கு தெரியல. இதையெல்லாம் மேல உட்காந்து தேர்கால குருவி பார்த்துட்டு இருந்துச்சா குரங்கு பண்றதெல்லாம். அப்புறம் தேர்கால குருவி நினைச்சுதான் நம்ம குரங்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு. தேர்கால குருவி வாழில்லா குரங்கிட்ட வந்து உட்கார்ந்து சொல்லிச்சான் அது நெருப்பு இல்லை, இது ஒரு மின்மினி பூச்சின்னு சொல்லிச்சான். அப்புறம் இதெல்லாம் குரங்கு வாழில்லா குரங்கு காதுலயே வாங்க முடியும். அப்புறம் சரி குரங்குக்கு காதுகாலம் கேட்கல போல அப்படின்னு தேர்கால குருவி குரங்கு காது கிட்ட போய் திரும்ப சொல்லிச்சான் அது நெருப்பு இல்லை, அது ஒரு மின்மினி பூச்சி. அப்புறம் வாழில்லா குரங்குக்கு கோவம் வந்து தேர்கால குருவிய மரத்து மேல அடிச்சு தள்ளிச்சான். அடிச்சு மரத்துல போய் அடிச்சனால தேர்கால குருவி இறந்து போயிடுச்சான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கருத்து முட்டாளுக்கு அறிவு